அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலானா அல்தாஃப் அஹ்மத் சித்திகி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களின் நினைவுகள். மௌலானா அல்தாஃப் அஹ்மத் சித்திகி அது ஒரு பெயர் அல்ல, பாரம்பரியமிக்க எங்களது பூரா மஹல்லாவின் ஒரு சகாப்தம். அது ஒரு மறைந்திருந்த வரலாற்று பக்கம், தேடி சென்றோருக்கு மட்டும் கிடைத்த அற்புத புதையல். எங்கள் மஹல்லாவின் சீர்மிகு சிந்தனையாளர், யாரிடத்திலும் தேவையை எதிர்பார்க்காத தன்னலமற்ற தூய சிந்தனை உடையவர். எங்கள் அஞ்சுமன் ஆஷிகானே ரசூல் மக்தப் மதரசாவின் நீண்ட நெடிய கால அருங்காவலர். தான் சேவை செய்த இடங்களின் இழப்புகளை அஞ்சாதவர். தான் பெற்றெடுத்த 3 பெண் பிள்ளைகளையும் உலகியல் மார்க்கவியல் ரீதியாக பக்குவப்படுத்திய பண்பாளர். வடநாட்டு பெரியவர் மௌலானா காரி சையத் சித்திக் அஹ்மத் பாந்தவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மாணவர். புகழ்பெற்ற சஹாரா உருது பத்திரிகையில் பத்திரிகையாளர். மாபெரும் சுதந்திர போராட்ட இயக்கமான ஜம்மியத்துல் உலமாவின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முகமாகவும் முகவரியாகவும் திகழ்ந்தவர். மௌலானா அல்தாஃப் அஹ்மத் சித்திகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் ஓதி முடித்த ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் காரிமங்கலத்தில் தனது மார்க்க சேவையை துவங்கியிருக்கிறார்கள். அதற்கு பின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொத்தூரில் மார்க்க சேவை செய்திருக்கிறார்கள். அதற்கு பின் கிருஷ்ணகிரி நகர மையப்பகுதியில் மஸ்ஜிதே இலாஹி மஹ்சின் கட்டுமான பணியின் ஆரம்ப காலத்தில் இமாமாக இருந்து தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள். அதனுடன் அஞ்சுமன் ஆஷிகானே ரசூலில் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக இருந்து இறுதி மூச்சு வரை சேவையாற்றினார்கள். அஞ்சுமானே ஆஷிகானே ரசூல் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மாபெரும் சேவை நேரங்கள், ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் பல இந்த மொத்த மதரசாவிற்காக வேண்டியும் இருந்திருக்கிறது, இனியும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முதலில் தீனியாத் பாடத்திட்டத்தை கிருஷ்ணகிரியில் அறிமுகம் செய்தார்கள். பின்னாளில் அது விரிவடைந்து சிறப்பானது. அதில் நானும் படித்து பயன்பெற்றேன். ஹசரத்துடன் ஓதிய அந்த காலம் இன்னும் பசுமையாக காட்சியளிக்கிறது. ஹசரத் அவர்கள் மாணவர்களை அடிக்க மாட்டார்கள், அன்பாக எடுத்து கூறி ஒழுக்கப்படுத்துவார்கள். ஹசரத் அடிப்பது மிக அரிது. நான் ஓதிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் 140க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்தோம். அது ஹசரத் அவர்களின் செயல்பாடும் அன்றிருந்த நிர்வாக பெருமக்களின் உண்மையான முழு ஒத்துழைப்பே ஆகும். ஹசரத் அவர்கள் எழுத்துத்துறை, பத்திரிகைத்துறை ஆகியவற்றில் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அதன் வெளிப்பாடாக அவர்கள் உருது நாளிதழிலும் எழுதி வந்தார்கள். ஒரு நாள் எங்கள் மக்தப் மதரசா அஞ்சுமன் ஆஷிகானே ரசூல் பற்றி உருது நாளிதழில் ஒரு கட்டுரை வெளிவந்தது. அந்த மகிழ்ச்சியில் ஹசரத் அவர்கள் மாணவர்களாகிய எங்கள் அனைவரையும் அமர வைத்து அந்த உருது நாளிதழில் வந்த கட்டுரையை முழுவதுமாக வாசித்து காட்டி எங்கள் அனைவரையும் மிக்க உற்சாகப்படுத்தினார்கள். இன்னும் அந்த காட்சிகள் எனது நினைவில் பசுமையாக உலா வந்து கொண்டிருக்கிறது. ஜம்மியத்துல் உலமா ஹிந்த் மௌலானா அல்தாஃப் அஹ்மத் சித்திகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுதந்திர போராட்ட இயக்கமான இந்த புனிதமிகு அமைப்பில் ஆரம்ப காலம் முதலே சிறப்பாக பணியாற்றினார்கள். துரோகிகளின் துரோகங்கள், சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சிகள், பொறாமையாளர்களின் பொறாமைகள் இவைகள் அனைத்தும் ஹசரத் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் ஹசரத் அவர்கள் கடந்து செல்லும் போர்க்குணம் கொண்ட போர்வாள். அனைத்து விஷயங்களிலும் ஹசரத் அதிகமாக கவனம் செலுத்துவதோடு கடும் முயற்சியும் செய்வார்கள். எந்த காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பதைப் போல் எப்போதும் செய்ய மாட்டார்கள். அனைத்தையும் ஆற அமர சிந்தித்து பொறுமையாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், யாரும் ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் முழுக்க அல்லாஹ்வை மட்டும் நம்பி அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள். அவ்வப்போது ஜம்மியத்துல் உலமா சார்பாக சமூக சீர்திருத்த கூட்டங்கள், பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் என்று அனைத்திற்கும் சென்று தங்களுடைய பங்களிப்பை அழகிய முறையில் பதிவு செய்து அங்கிருந்து செயல் திட்டங்களை எடுத்து வந்து தன்னுடைய அபிமானிகளிடம் பகிர்ந்து கொள்வார்கள். ஹசரத் அவர்களின் தேட்டம், நோக்கம், சிந்தனை ஆகியவற்றை புரிந்து கொண்டவர்கள் வெகு சிலரே ஆவார்கள். அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள் அதை அறிந்திருப்பார்கள், அதிக பயனும் எடுத்திருப்பார்கள். அதில் நானும் ஒருவன். பல மாவட்டங்களில் உள்ள உலமாக்களிடம் நல்ல நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள், நல்ல பழக்கங்கள் கொண்டிருந்தார்கள். ஹசரத் அவர்கள் ஜம்மியத்துல் உலமா ஹிந்த் என்ற மாபெரும் இயக்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முகமாகவும் முகவரியாகவும் திகழ்ந்தார்கள். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை ரஹ்மத்துன்னிசா மஸ்ஜித் மௌலானா அல்தாஃப் அஹ்மத் சித்திகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
பல நன்மக்களோடு நல்ல தோழமை கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர்தான் பன்னூல் ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், எங்கள் மஹல்லாவை சார்ந்த முக்தார் பத்ரி ரஹமத்துல்லாலி அவர்களும் ஆவார்கள். மர்ஹூம் முக்தார் பத்ரி ரஹமத்துல்லாலி அவர்களுக்கு தனது தாயார் அம்மையார் ரஹமத்துன்னிசா அவர்களின் பெயரில் ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும் என்ற ஆவல் நீண்ட நெடிய காலமாக இருந்து அதை ஹசரத் அவரிடம் வெளிப்படுத்தினார்கள். கிருஷ்ணகிரியில் நம்முடைய மஹல்லா மிகவும் விசாலமானதாகவும் மஹல்லாவாசிகளின் மக்கள் தொகை அதிகம் இருப்பதை கவனத்தில் கொண்டு வெளியூர்களில் தாங்கள் மஸ்ஜிதை கட்டுவதை விடவும் நம்முடைய மஹல்லாவில் கட்டுவது சிறப்பாக இருக்கும் என்ற சிந்தனையை அவருக்கும் ஏற்படுத்தி அன்று எங்கள் மஹல்லாவின் தலைவராக இருந்த PM ஷேக் மொஹித்தீன் அவர்களிடம் வெளிப்படுத்தி அவர்களும் அந்த சிந்தனையை ஏற்படுத்தி மிக விரைவாக மஸ்ஜிதிற்கு அடிக்கல் நாட்டி கட்டிட பணியை துவக்கினார்கள். இன்று மஸ்ஜித் இருக்கும் இடத்தில் சில வீடுகளும் இருந்தது. அதை தலைவர் PM ஷேக் மொஹித்தீன் அவர்கள் அன்பு ஆணைக்கிணங்க மிக விரைவாக அந்த மக்கள் இடத்தை காலி செய்து கொடுத்தார்கள். இன்று மஸ்ஜித் விசாலமானதாகவும் சிறப்பானதாகவும் கம்பீரமாகவும் காட்சியளிக்கிறது என்றால் அது ஹசரத் ரஹமத்துல்லாலி அவர்கள் நம்முடைய மஹல்லா மக்கள் மீது வைத்த உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். நானும் மௌலானா அல்தாஃப் அஹ்மத் சித்திகி ரஹமத்துல்லாலி அவர்களும் ஹசரத் அவரிடம் மக்தபில் ஓதிய காலத்திலும் பாபநாசத்திற்கு ஓதச் சென்ற போதும் இப்போதும் என் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார்கள். சிறு பிள்ளையாக இருந்தபோது அவர்களது வீட்டிற்கு உரிமையோடு செல்லும் அளவிற்கு அவர்களோடும் அவர்களது குடும்பத்தார்களோடும் அன்பை பெற்றிருந்தேன். ஒரு முறை மதரசாவிலிருந்து விடுமுறைக்கு வரும்போது ஹசரத் அவர்களை சந்திக்காமல் சென்றது கிடையாது. ஹசரத் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒருவித புத்துணர்ச்சியோடு தான் திரும்புவேன். பல வழிகாட்டுதல்களை கூறுவார்கள், பல ஆலோசனைகளை கூறுவார்கள், பல ஊக்கங்களை கொடுத்து நல்வழி சொல்வார்கள். ஹசரத் அவரிடம் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். ஹசரத் அவர்களும் பல கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து இருக்கிறார்கள். ஹசரத் அவர்களின் இறுதி நாளிலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். ஆனால் ஹசரத் அவர்கள் உடல் நலம் ஒத்துழைப்பு தராததால் பேச முடியாமல் போனது. ஹசரத் அவர்களின் குடும்பம். ஹசரத் அவர்கள் பாரம்பரியமிக்க எங்கள் மஹல்லாவை சார்ந்த மர்ஹூம் தாஹிர் சாஹிப் அவர்களின் மகனார். அவர்களது ஹசரத் அவர்களின் மனைவி குடியா தத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஹசரத் ரஹமத்துல்லாலி அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். அவர்கள் அனைவரையும் உலகியல் மார்க்கவியல் கல்விகளை நல்ல முறையில் போதித்து பக்குவப்படுத்தினார்கள். சமீபமாக 25/5/2026 தனது முதல் மகளின் கணவர் மர்ஹூம் ஜாவித் ஹுசைன் சாலை விபத்தில் திடீர் மரணமடைந்தார்கள். இந்த செய்தி அனைவருக்கும் இடி இறங்கியதைப் போல் ஆனது. இது ஹசரத் ரஹமத்துல்லாலி அவர்களுக்கும் பெரும் மனக்கவலையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத கவலையையும் ஏற்படுத்தியது. அதற்கு பின் ஹசரத் அவர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அதை யாரிடத்திலும் சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின் மருத்துவமனையில் சென்று பார்த்தால் ஹசரத் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுள்ளது என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தார்கள். கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஹசரத் அவர்கள் விவரம் அறிந்து நானும் எனது தந்தையும் உடனடியாக சென்று சந்தித்து தைரியத்திற்கு மறுஉருவமான ஹசரத் அவர்களுக்கே சில தைரியமான வார்த்தைகளை கூறி வந்தோம். அதற்கு பின் பெங்களூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் சிகிச்சை நடைபெற்று வீடு திரும்பினார்கள். நடைபெற்று நலம் பெற்று வீடு திரும்பினார்கள். அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது. நான் அப்போது மதரசாவில் இருந்தேன். உடனடியாக எனது தந்தையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஹசரத் அவர்களை நலம் விசாரிக்க செல்லுமாறு கேட்டுக்கொண்டேன். எனது தந்தையும் உடனடியாக சென்று நலம் விசாரித்தார்கள். 14/6/2026 அன்று நள்ளிரவு தனது வீட்டில் இருக்கும்போது உடல் வியர்வை ஊற்று ஏற்பட்டதை உணர்ந்து உடனடியாக நம்முடைய மஸ்ஜிதின் கணக்கர் சலாஹுத்தீன் பாய், நம்முடைய மஸ்ஜிதின் முஅத்தின் ஷம்சுத்தீன் பாய், ஹசரத் அவர்களின் அபிமானி ஜமீர் பாய் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வரவே ஆட்டோவில் ஹசரத் அவர்களை வைத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள். செல்லும் வழியிலேயே ஹசரத் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அதை மருத்துவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ஹசரத் ரஹமத்துல்லாலி அவர்களுக்கு மறுமையில் எந்தவித கேள்வி கணக்குகளும் இன்றி உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல் புரிய வேண்டும் என்றும் அவர்களது குடும்பத்தார்களுக்கு அழகிய பொறுமை தந்தல் புரிய வேண்டும் என்றும் ஆழ்மனதிலிருந்து பிரார்த்திக்கிறேன். அன்புள்ள மாணவன் மு. ஃபரீத் அஹ்மத் அஸ் சித்திகி, கிருஷ்ணகிரி.